கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது நாம் ஜெபிப்போம். அன்பின் நல்ல தகப்பனை உம்மை நாம் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளை நினைத்தருளும் கர்த்தர். இந்த நாளிலே எங்களுக்கு புதிய காரியத்தை செய்தருளும். ஒவ்வொரு நாளும் காலங்களையும் அதனுடைய காரியங்களையும் தேவரே நீர் உமது கரத்தினில் எங்களுக்கு வைத்திருக்கிறீர். எங்களை தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு நன்மை எங்களை தொடரும்படி எங்களுக்கு கிருபை செய்தருளும். உமது அன்பின் நிமித்தமும் உமது ஆவி நிமித்தமும் எங்களை நடத்தியருளும். தெரிந்தும் தெரியாமலும் பொருந்தும் புரியாமலும் தவறுகளும் பாவங்களும் பேச்சுக்களும் அது பேச்சுக்களிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். நாங்கள் யாரும் யாவருக்கும் நன்மை உண்டாக்கத்தக்க வார்த்தைகளை பேசும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. உமது இரக்கம் பெரிது, உமது கிருபை பெரிது, உமது அன்பு பெரிது. நீர் பெரியவராயிருக்கிறீர், ஒருவராயிருக்கிறீர், ஞானம் உள்ளவராயிருக்கிறீர், பரிசுத்தராயிருக்கிறீர். உம்மை போல நாங்களும் உம்மை போலவே மாற எங்களுக்கு கிருபை செய்தரலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி. பிள்ளைகளுடைய போக்குவரத்தில் கிருபையாய் கூட இருந்து பாதுகாத்தரலாம். தீங்கின்றி ஆபத்தின்றி அவர்களை காத்தரலாம். உலகத்தில் உள்ள அத்தனை பேர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தர் தீமைக்கு விலக்கி எங்களை காப்பீராக. தொடர்ந்து ஆசீர்வதித்தரலும் பாதுகாத்தரலும். துதியையும் கனத்தையும் மகிமையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். மெய்ப்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை இரக்கங்களினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி கழுகு சமானமாய் உன் வயது திரும்ப பால வயது போலாகிறது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவராலே தேவனுடைய வார்த்தை நமக்கும் நம் சந்ததிக்கும் என்றென்றும் நிலை நிற்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் நமக்கு போதுமானவராயிருக்கிறார். கர்த்தர் மகிமை உள்ளவர், நம்மை மகிமைப்படுத்துவார். கர்த்தருடைய பூரணமான அன்பிலே நாம் நிலைத்திருப்போமாக. ஆமென்.